தேனி, விருதுநகர் மாவட்டங்கள் தொகுதிகளை பொறுத்தவரை அங்கு அதிகபட்சமாக 13.15% வாக்குகள் தேனியில் பதிவாகி இருக்கிறது. அதே போல விருதுநகரில் 13.05% வாக்குகள் அங்கு பதிவாகி உள்ளன. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் அங்கு தருமபுரி மாவட்டத்திலும் கள்ளக்குறிச்சி தொகுதியிலும் அதிக அளவிலான வாக்குகள் பதிவாகி இருப்பது இந்த 9 மணி நிலவரத்தின்படி தெரிய வருகிறது. அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை அங்கு போட்டியில் இருப்பவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக தேவதாஸ் மற்றும் அதிமுகவின் சார்பாக குமரகுரு, திமுகவின் சார்பாக மலையரசன், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அங்கு ஜெகதீசன் ஆகியோர் களத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தர்மபுரி மற்றும் கள்ளக்குறிச்சி தொகுதியில் அதிக அளவு வாக்குகள் 15% வாக்குகள் பதிவாகி உள்ளன. தர்மபுரி தொகுதியை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக சௌமியா அன்புமணியும், அதிமுகவின் சார்பாக அசோகனும், திமுகவின் சார்பாக மணியும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அபிநயாவும் களத்தில் இருக்கிறார்கள். இந்த தொகுதியில் மிக அதிக எண்ணிக்கையில் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை 9 மணி நிலவரப்படி 12.55% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக அதிகபட்சமாக தருமபுரி, கள்ளக்குறிச்சியில் இந்த வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. குறைந்தபட்சமாக மத்திய சென்னை மற்றும் வட சென்னையில் 9% மற்றும் 10% வாக்குகளே இங்கு பதிவாகி இருக்கின்றன. விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நாடு முழுவதும். இந்த மக்களவை தேர்தலில் முதல் கட்ட தேர்தலில் 102 தொகுதிகளிலும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு பெரும்பாலும் அனைத்து மாநிலங்களிலும் பதிவாகி வருகிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் மந்தமான வாக்குப்பதிவு பதிவாகி இருப்பதாக 10%க்கும் குறைவாக பதிவாகி இருக்கிறது. தேசிய அளவில் அந்த 21 மாநிலங்களும் 12% சராசரியான வாக்குப்பதிவு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது அங்கு 12% வாக்குப்பதிவுகள் பதிவாகி இருக்கின்றன.